கைஸ் நான் தான் உங்கள் கேமர் ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 12. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நாங்கள் எடுக்க ஆரம்பித்தது நான் அது பேர் நம்மள ஃபோட்டோஸை கண்டுபிடிக்கலாம் தான். ஆனால் இங்கே கிடச்சதே எங்களுக்கு என்ன பேஸ்டின். அதனால் நமக்கு பேஸ்டின் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணாததுக்கு. ஏன்னா வீடியோவில் இந்த இப்போ வாய்ஸ் கொடுக்குறப்ப எரர் ரொம்ப விழுந்துருச்சு. எரர் இடையில என்னது ஒரு மாதிரி ஸ்க்ரீனே இதாகிருச்சு. அதனால் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த இதில் பிளாக் அடித்த மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் கைஸ் நான் என்ன வீடியோவை போஸ்ட் பண்ணல. ரொம்ப சாரி, வீடியோ போஸ்ட் பண்ணாததுக்கு நான் இப்போயே சாரி கேட்டுக்கிறேன். நான் இப்போ என்னது இதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அங்கே நெதருக்கு போகிறதுக்கு இவருக்கு என்ன தேவையானது, இவருக்கு எனக்கும் கோல்டு தேவை தானே. அந்த கோல்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ கோல்டு எடுத்து இதில் செஸ்ட் பிளேட் இருக்குது, அதுவே யூஸ் பண்ண வேணாம். இந்த இதில் ஒரு 4 கோல்டு எடுத்துக்கலாம். 8 கோல்டு. எனக்கு மட்டும் இல்லை, இவருக்கு எடுத்து செஞ்சு கொடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, வெறுன்னு நான் என்னது செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ இவரை நான் முதல்ல வா ப்ரோன்னு சொல்கிறேன். அவருக்கு இருவரை கதவை பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இவரை கூப்பிட்டேன். நாங்கள் 2 பேரும் அட் டைமில் போயாச்சு. இங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அடி எப்படி வாங்கினேன்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியும், என் சேனலை கொஞ்சம் பார்த்தவங்களுக்கு. அடி அப்படி வாங்கினேன், போட்டு மிதி வந்தா இருக்காம பாருங்க. அவன் தான் என்னை அடித்தது. லாங்கில் நிற்கிறான். அவர்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ இவன் தானே என்னை அடித்தவேன்னு. அப்போ நல்லா அடி வாங்க ப்ரோன்னு. அங்கே ஒரு லாங்கில் பார்த்து எனக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த ஒரு பெரிய பன்னி இருப்பான்னு, அந்த பன்னி அவன் தானே. அவன் பன்னி அவன் குட்டிகளோட வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை. இங்கே கொஞ்சம் நான் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியா கேட்குறேன். ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுவோன்னு. ப்ரோ இந்த லாவாவில் குழி ப்ரோன்னு சொல்கிறாரு. லாவாவில் குழிவா என்ன ப்ரோன்னு கேட்டால், அப்போ என்ன ப்ரோ எனக்கும் தெரியுமா, வா ப்ரோ போகிற போக்கில் போவோன்னு சொல்கிறாரு. சரி ஓகே ப்ரோன்னு நானும் சொல்லி கீழே குதிக்கலாமா வேணாமா. ப்ரோ நான் கீழே குதிக்க போகிறேன், பின்னாடியே வரிவான்னு கேட்டேன். அட இரு ப்ரோ குதிக்கலாம், வெயிட் பண்ணு ப்ரோ நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அட என்ன ப்ரோ நீ போய் குதிச்சு பாரு ப்ரோ, குதிச்சு கரெக்டாக குதிச்சிரு ப்ரோன்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் குதிச்சிடுறேன் ப்ரோ, நீ பின்னாடியே வந்து கரெக்டாக குதிச்சு விளையாடு ப்ரோன்னு. அதெல்லாம் குதிப்பேன் ப்ரோன்னு நான் குதிச்சிட்டேன். அடுத்து அவர் என்னது வரேன்னு சொல்கிறாரு, வரவே மாட்டேங்கிறாரு. ஆனால் என்னன்னு தெரியல. இருங்க சார், வர மாதிரி தெரியல. அதனால் நான் அடுத்து ரொம்ப கண்டினியூவே பண்ணுறேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு லேட் பண்ணுறாரு. ஆமாம். A few moments later. நான் அந்த சுற்றி முற்றி அந்த பேஸ்டினுக்கே வந்துட்டேன். இதான் நாங்கள் அந்த ஃபோர்ட்ரஸ் தேடி போகிறப்போ இந்த பேஸ்டின் இதுதான். ஐயோ இவன் தானே அது. அவர் வேற டான்ஷன். நல்ல வேலை என்னையே அடிக்கலை. பிக்ரின் புருட்டு இவரை அடிக்கிறானே, அடிக்கக்கூடாது. ஐயோ வந்துட்டான். டே அடிக்காடா டே நான் பாவண்டா. ஐயோ வாரானே காலி. நல்ல வேலை லாவா கீழே. எவன்டா அது அடிக்கிறது? அட டோமர் பீஸ் நீ தானா? ஐயோ லைஃப் இல்லை. நீ காலியாடி ஓம்பளையோ நீ காலி பண்ணுறேன். செத்துப்போ. இருங்க மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். மேலே ஏறி எல்லா பக்கமும் லூட்டை உடைக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கேன். எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா? இந்த பேஸ்டின் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது என்ன மாதிரி பேஸ்டின்னு எனக்கு தெரியல. பேஸ்டின் மொத்தம் 4 வகையோ 3 வகையோ இருக்கும். எங்களுக்கு என்ன பேஸ்டின் கிடச்சிருக்குன்னே கூட தெரியல. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் பார்க்குறப்ப தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதுவும் நான் ஏதாவது இடையில விட்டுட்டேனா, இல்லை வேறு எங்கிட்ட அது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை இன்னும் ஏதாவது இருக்கான்னு கூட சொல்லுங்கள். எனக்கு இதை பற்றி சுத்தமாக அவ்வளோவா ஐடியா இல்லை. இங்கே பாருங்க, இவன் முறைக்கிறதா. டே லாவாவுக்குள்ளேருந்து பார்த்தா கொன்றுவேன். இப்போ இங்கிட்டு போவோம். இங்கே என்ன சுற்றி லாவாவாக இருக்குது. லாவாலே குளிப்பாங்க போல. இவன் என்ன வாரான், அவ்வளோ வெறியாக வரானே என்னை அடிக்கன்னு. யாரை முறைக்கிறா? என்னை பார்த்து முறைக்கிறாங்க. இருங்க இப்போ முறைக்கியா, இருடி உனக்கு கொள்றேன். அடி வாங்கியே சாவப்பார். இப்போ டச்சுன்னு 2 அடி நச்சுன்னு அடிச்சுன்னா செத்து போடா நீ எல்லாம். ஏன்டா எங்கே சாவ போகிற? செத்துப்போ. இன்னும் ஒரு அடியோ 2 அடி அடித்தா செத்து போயிடும் பீஸு. இன்னும் அடி வாங்கியும் வராமல் பாருங்க. ஐயோ இவனால் நான் அடி வாங்குறேன். ஐயோ வேணாம். ஐயோ எரியுது. ஐயோ எரியுதே. ஐயோ எரியுது முடியலை. அப்பா சரியாச்சு. முறைக்கிறியா? இருடி அம்பை தூக்கி அங்கேயே இருக்கணும். ஐயோ மிஸ் ஆச்சு. ஐயோ சரி, கரெக்டாக அங்கே குறி வச்சுருந்தேன்னா முடிஞ்சிருக்கும். இப்போ இருங்க நம்ம மேலே ஏறுவோம். மேலே வேறு என்னது போய் லூட் அடிக்கணும். மேலே ஏதாவது லூட் இருக்கான்னு பார்த்து கீழே தேடி பார்த்தேன், எந்த லூட்டும் கிடைக்கல. மேலே போவோம். என்ன தட்டுக்குது, கொஞ்சம் ஓரமாக போவோம்.
வேறு பிளாக் இருக்கா? இந்த பிளாக் இருக்குது. இதை வச்சு போவோமா? இவன் வேறு ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கான். சரி போய் பார்ப்போம் எத்தனை என்னான்னு. லூட்டு வேறு அடிக்கணும். லூட் இல்லாமல் கடுப்பாகுது. ஸோ கடுப்பாகுது. ஏறு ஏறு ஏறு. இவங்க 2 பேர். நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பா? இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஆள் நினச்சா 2 பேர். உங்களை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா. என்னை அப்படியே விட்டுருங்கடா. தெய்வமாக போய் பொழைச்சி போயிடுவீங்கடா. நீ விட்டுருங்கடா, நான் பாவம்டா. உங்களை கை வைக்கல. அப்பாடி இங்கிட்டிருந்து அப்படி குதி, இங்கிட்டிருந்து அப்படி குதிச்சு கீழே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. ஒரு நிமிஷம். இங்கே எவனா இருக்கானா? இங்கே எவனும் இல்லை. சரி நம்ம அப்படி போவோம். எங்கே அதானா அது? எங்கே? அதே தான். இப்போ நான் இவர்கிட்ட நான் சொல்கிறேன் ப்ரோ, என்னது அங்கே கோல்டு பிளாக் ப்ரோ, கோல்டு பிளாக் பண்ணு ப்ரோ. எங்கே விட்டு எங்கே ப்ரோ லூட் அடிக்க கோல்டு பிளாக்குன்னு? இரு ப்ரோ, இங்கே என்கிட்ட வா ப்ரோ, என் கோஆர்டினேட்ஸை பார்த்து வா ப்ரோ நான் சொல்லிட்டேன். அவர் வர எவ்வளோ பொறுமையாக வருவாங்க, கடுப்பாயிரும். லூட் அடிக்க வா ப்ரோ, இங்கே நான் கோல்டு பிளாக் இருக்குன்னு கூப்பிடுவேன். இரு ப்ரோ நான் வரேன், எனக்கு நீ வெயிட் பண்ண ப்ரோன்னு சொல்கிறாரு. இல்லை ப்ரோ நான் லூட் அடிச்சிருவேன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ண ப்ரோ, நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ப்ரோ, எனக்கா வெயிட் பண்ண ப்ரோன்னு சொல்கிறாரு. சரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். கடுப்பாகும். நான் என்ன பண்ணுறது? ப்ரோ வரியா, எனக்கு அந்த கோல்டு பிளாக் உறுத்துன்னு சொல்லி ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ இதுக்கு அடுத்து அவர் வருவார் பாருங்க, வந்துக்கிட்டு வலிச்சு நக்கிறதுக்கு. இனிமேல் இப்போ வருவார். ரொம்ப தூரத்தில் இருப்பார். இப்போ வந்துடுவார் பாருங்க. வந்துட்டு ஒரு கோல்டு பிளாக் பார்த்தோன்னே வா ப்ரோன்னு சொல்லிட்டு இங்கே லூட் அடிக்கிறக்கு அவர் அல்றாரு பாருங்க எனக்கு முன்னாடி. எனக்கு கொஞ்சமாக விட்டு வை ப்ரோ, எனக்கு நிறைய கிடைக்குது உனக்கு நிறைய கிடைக்குதுன்னு ப்ரோ சண்டை போடலான்னு இருக்கேன். வா ப்ரோ பார்ப்போம் யார் அதிகமாக லூட் அடிக்கிறா பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு அதிக பிளாக் கிடைக்குதோ அது எப்படி நான் வட்ட கேட்பேன். இது முடிக்க விட்டு ப்ரோ உன்ட்ட எத்தனை பிளாக் இருக்குன்னு. அவர் மோன்ட்ட எத்தனை இங்கே ஒன்று விட்டுட்டே ப்ரோ நான் அவர்கிட்ட கலாய்ச்சிட்டேன். இங்கே சைடில் இருக்கும்போது இங்கே நான் உன்ட்ட எத்தனை பிளாக் ப்ரோ இருக்குன்னு கேட்பேன். அவர்கிட்ட 6 பிளாக் இருக்கான், என்கிட்ட 8 பிளாக். ப்ரோ உன்னையோட 2 பிளாக் நான் கூட எடுத்தேன்னு சொல்ல விட்டு ஏதோ குறையில விட்டுருப்பேன் ப்ரோ. அந்த ஒரு பிளாக் எடுத்ததுன்னா சரிசமமாக இருக்கும், நீ அதை கண்டுபிடிச்சிட்ட ப்ரோன்னு சொல்லுவார். நான் இது எல்லாத்தையும் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இதை எதுக்கு நான் போகிறப்ப காமிக்கிறேன். ஏன்னா இந்த பிக்லின் புருட்டுன்னு இருக்காங்கல்ல, புருட்டுன்னு குசுவப்படுறாங்க. அந்த புருட்டுங்க கிட்ட போட்டு நான் அதை ட்ரேட் பண்ணணும். இவரோட கையை வச்சுட்டேன். சாரி ப்ரோ. அடுத்து இருங்க, நான் திரும்பியும் போயிட்டு ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கேன். அதனால் இருங்க, திரும்பி நான் ரொம்ப லாங்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க, என்னை அடிக்கிறதுக்கு அவ்வளோ வெறியோடு இங்கே இருக்கான் பாருங்க. ஆமாம், எப்படி நின்றுக்கிட்டு இருக்குன்னு என்னை அடிக்கிறதுக்கு அவ்வளோ வெறி இதுக்கு. நீ அடிச்சிருவியாடா நானும் கேட்குறேன். நீ அடிச்சிருவியா? உனக்கு அவ்வளோ வெறியோ? அது கேட்குறா. என்ன ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்க, இவனை வச்சு அடிச்சு விடு ப்ரோன்னு. அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருவேன். இங்கிட்டு ஒரு பீஸ் நிற்கும். ஆனால் வெறுப்பாயிருவேன். இங்கே பாருங்கள், ஒன்றுன்னு நினைப்பேன். அந்த பார்த்தா உள்ளே வந்து பார்க்குறப்ப 2 2 எட்ஜில் இருக்குங்க. 2 பேர்த்தையும் செத்து விளையாட வைப்போம். நீ கீழே போ தம்பி. என்ன பண்ணுறான் இவங்காலி? இப்போ அவனை போய்ட்டு தள்ளி விடுவோம். இருங்க, கரெக்டாக அவனை போய்ட்டு ஒரு அடி அடிப்போமா 2 அடி அடிப்போமா? இப்படி தான் லாவால் விழுந்து சாவ போகுது. என்ன போகுது பார்ப்போம். புருட்டு நாயே என்ன சாவலையா? திரும்பி அடி வாங்கறதுக்கு வராமல் பாருங்க. அடி வாங்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வரியிடா. பிக்லின் புருட்டு, அடி வாங்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வரியே. அடி வேறுகளுக்கு மேலே செத்துட்டான். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். இதுக்கடுத்து திரும்பி இருங்க கைஸ், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கிட்ட நான் ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டே இருக்கேன். நான் இந்த பேஸ்டின்குள்ளே என்கிட்ட வேறு வழி இருக்குமான்னு. அவர் என் கூடயே வராரு. எங்கிட்ட ப்ரோ என்ன போகிறதுன்னு அவர் அங்கிட்ட பின்னாடி பக்கமாக முன்னாடி பக்கம் எல்லா பக்கமும் தோண்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், இது என்ன இது லாவா வரப்போதான்? அது இல்லை, அவர் என்ன லாவா வரப்போதான்னு சொல்லி நான் பயமுறுத்தினால ப்ரோ லாவாவே வரப்போ எஜ்ஜில் நிற்கிது ப்ரோன்னு அவர் சொல்லி எனக்கு லாய்க்கிறாரு. இங்கே நான் டக்கு இங்கே பாரு ப்ரோன்னு சொன்னார். என்ன ப்ரோனா இங்கே செஸ்ட் இருக்குது ப்ரோ, எடு ப்ரோ. ஆமாம் செஸ்ட் இருக்குது. நான் டக்குனு இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு நான் உடைக்கிறேன். உடைக்க முடியலன்னு. அந்த செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? கோல்டு. சரி எடுத்து வச்சுக்குவோம். 14 கோல்டு. 8லேருந்து 8னா இங்கிட்டுனா கொஞ்சம் கூட ஏறி இருக்கு. அவ்வளோதான்.
இந்த ஆரோஸுங்க இருக்குது, ஆரோஸு நகட்ஸு. அவர் பாருங்க ஆரோவாத்திக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ப்ரோ நீ உன் ஆரோவே நான் சுட்டுட்டேன் கண்டுக்கா ப்ரோ, உன் ஆரோ காலி எனக்கு தான் வந்துருச்சு. போன பாட்டில் இருக்கும்போது பவ்வோ செஞ்சுருப்பேன், ஆரோ செய்ய மறந்துருப்பேன். இந்த வாட்டி நான் ஆஃப்லைனில் போய் ஆரோ செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இருங்க, திரும்பி அடுத்து நம்ம வேறு இடத்துக்கு ஏறி ஆகணும். ஏன்னா அடுத்த இடத்துக்கு கிளம்பியாதான் இந்த பேஸ்டியனை லூட் அடிக்க முடியும். ஏன்னா அது கோச்சுக்காயங்க கைஸ், ஏன்னா நான் இது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறேன். ஆமாம் ப்ரோ இங்கே சொன்னார் ப்ரோ, இங்கே நான் செஸ்ட்டை பார்த்துட்டேன்னு. ப்ரோ இரு ப்ரோ என்னை லூட் அடிக்கா ப்ரோ, கீழே விழுந்துட்டேன். இரு ப்ரோ லூட் அடிச்சிடா ப்ரோ இரு ப்ரோ கொஞ்சம் லூட் அடிச்சுக்கிறேன், அவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோன்னு சொன்னேன். இரு ப்ரோன்னு சொன்னேன். சரி திறந்தாரு, உள்ளே நானும் பார்த்தேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. 1 2ன்னு இந்த 2 ஸ்வாட். ஆனால் என்சான்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணுவோன்னு நானும் பார்த்துக்கிறப்ப கீழே திருப்பி பார்ப்போமேன்னு இந்த இப்போ பார்ப்பேன் பாருங்க, எனக்கு ஆச்சரியம். அப்படி என்ன இருந்துச்சுன்னா நீங்களே பாருங்க, ஷார்ப்னஸ் 2 ஸ்வாட் ஒன்று கைஸ். அது ஷார்ப்னஸ் 2 ஒன்று, இந்த இன்னொன்று என்னமோ நெதரைட் அப்கிரேடிங்னு ஒன்று இருக்குது. அது போக அங்கிட்ட அந்த ஸ்வாட் இருக்குது பாருங்கள், அதுதான் ஷார்ப்னஸ் 2. ஆமாம் அதை நான் எதில் போட்டு வைக்கிறேன் பார்ப்பேன். இந்த ஷார்ப்னஸ் 2 எல்லாமே இது தரமான இது. எனக்கு அந்த வெக்ஸ் ட்ரிம்மிங் கிடச்சது தான் செம்மையாக இருக்குது. எப்படின்னா அப்படியே நான் மட்டும் சொல்லுவேன் ப்ரோ, வெக்ஸ்ட் அந்த என்னது அது ஒரு ட்ரிம்மிங் இது மாதிரி இருக்குது ப்ரோ, இந்த ஸ்வாடு நான் ஷார்ப்னஸ் 2ல் இருக்குது ப்ரோன்னு. ப்ரோ இப்போ எனக்கு தர முடியாது ப்ரோன்னு சொல்லிடுவேன். அடுத்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்களும் பார்ப்போம். ஆனால் என்கிட்ட வழி இல்லை, அதனால நான் வேறு இடத்துக்கு சுற்றிக்கிட்டு போவேன். ப்ரோ எனக்கு கொஞ்சம் சொல்லி எனக்கும் லூட்டு கிடைக்கும் ப்ரோன்னு அவர் சொல்லி அழுகிறாரு. ப்ரோ எனக்கும் லூட்டு கிடைக்கும், நீ இப்படி பார்க்குறீ ப்ரோன்னு. அவர் அப்படியே கீழே பார்த்தேன், என்னன்னு எட்டி பார்த்தேன், 3 பேர்த்த பிடிச்சி வச்சிருக்காரு. கேட்டா ப்ரோ எனக்கு போர் அடிக்குது, அதான் சும்மா பிடிச்சி வச்சுன்னு சொல்கிறாரு. இதே எப்போ ப்ரோ பண்ண, நான் அப்போதே பண்ணிட்டேன் ப்ரோ, நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதேன்னு சொன்னேன். அப்படியா ப்ரோ, இப்போ இவங்களை என்ன பண்ணுறீங்க மட்டும் பாரு ப்ரோ, என்றைக்குமே இங்கே வெளியே வர முடியாது. அவங்க அப்படி என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னா, இரு ப்ரோ வெயிட் அண்ட் சீன்னு சொன்னேன். அப்படியே உள்ளே வச்சு முடியாச்சு. இது பேர் தான் ஜீவசமாதி. உள்ளே கடந்து சாவட்டுன்னு வச்சுட்டேன். அவர் கேட்குறாரு என்ன ப்ரோ பொசுக்குன்னு மூடிட்டேன்னா, ஆமாம் ப்ரோ போர் அடிச்சிச்சு அதான் மூணுன்னு சொன்னேன். அட போகிறோன்னு சொன்னார். அடுத்து நான் இங்கிட்டு வந்தேங்க. இங்கிட்டு வர்றப்போ இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருந்துச்சு. இதில் என்ன இருக்குன்னு அவருக்கு மேலே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இந்த மேக்மா க்ரீமுன்னு இருந்துச்சு. எதுக்கு யூஸ் ஆகும்னு எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. இந்த மேக்மா க்ரீமு அது போக அங்கே ஏதோ டிஸ்க் இருக்குது. இதை எதில் போட்டு வைக்கிறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மேக்மா க்ரீமு இது இந்த டிஸ்க்கு. அவர் அந்த போனை இதை வலிச்சு நக்குறாரு. எனக்கு மேலே அவர் பெரிய இதாக இருக்கார். ஆமாம் போட்டு போனை வலிச்சு எங்கே பாருங்கள், ஸ்வாடை எடுக்கிறக்குள்ளேயும் அவர் எடுத்துட்டார். இவர் பெரிய லூட்டு பறிக்கிறேன். ஆமாம் வேறு என்ன இருக்குது, இதிலே இந்த வெக்ஸ் ட்ரிம்மிங் இருக்குது. இந்த நான் ஸ்வாடை எடுத்து வச்சுக்குவேன். வெக்ஸ் ட்ரிம்மிங்னே வருது. இந்த போன பார்ட்டில் இருக்கும்போது அந்த என்னது வெக்ஸு இது ட்ரிம்மிங் ஒன்று கிடச்சிச்சு. அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரியாமல் அதே மைண்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ அடுத்து இங்கே என்னது இதில் என்னென்ன எடுக்க எதுக்கு எதை வைக்கனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். எதுக்கு இதில் வச்சு இந்த கோல்டு பிளாக் இதில் வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதை இப்போ அப்புறமே வைக்கிறதுக்கு இந்த வெக்தத்துக்கு இப்போ போடுவேன் பாருங்கள். இதுக்குள்ளே 2 ஃபிட் ஆகும். நான் மூலம் 1 தான் வைக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ அடுத்து இது 2 ஃபிட் ஆகும்னு தெரிஞ்சவொடனே நான் எடுத்து வச்சுக்குவேன். ஆமாம் இதில் நானும் என்னென்ன லூட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் இந்த லூட்டெல்லாம் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுற முடியாது. இதுக்கு அடுத்து என்ன, நான் ஜாம்பி ஃபார்ம் தாங்க வெட்டலான் இருக்கேன். ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்மு, அது ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்மு, மாப் ஃபார்ம் கட்டினா தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். அடுத்து நான் அடுத்து என்சான்மெண்ட் பண்ணுற வேலை தான் நிறையா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எந்த ஐடியாவுமே இல்லை, அதனால் ரொம்ப வெறுப்பாகுது. ஜாம்பி எக்ஸ்பி ஃபார்ம் கட்டலாமா இல்லை வேறு என்ன பண்ணலாமா இல்லை ஐடியா இருந்தால் சொல்லுங்க கைஸ். ஆனால் அவர் ஒருத்தர் சொன்னால் சப்ஸ்கிரைபர் ப்ரோ என்னது ஃபோர்ட்ரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ப்ரோன்னு, ஃபோர்ட்ரஸ் ப்ரோன்னு. நான் ஃபோர்ட்ரஸ் போகிறப்பதே கிடச்சனால இது அப்படியே கண்டென்ட்டாக வச்சுட்டேன். அவர் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ ஸோ சாரி கோச்சுக்காய்ங்க, இது கிடச்சிச்சா நான் போட்டேன் ப்ரோ. அடுத்து நான் கன்ஃபார்மாக போட்டுருவேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டாக கூட போடுறேன், இல்லை இது அந்த பார்ட்டுக்கு அடுத்த பார்ட்டாக கூட போடுறேன். நான் கோச்சுக்கா ப்ரோ. இப்போ நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இப்போ நான் பார்ப்பேன் எங்கிட்டு போகிறது வழியே தெரியலையேன்னு. அவரும் சொல்கிற வழியே தெரியலையேன்னு போய் பார்ப்பேன் ப்ரோன்னு சொல்லுவேன். லேட்டாகும். ஆமாம் இங்கிட்ட சுற்றிக்கிட்டே உடச்சி வந்தாச்சு. உடச்சி இங்கிட்டு இருந்தால்
நோண்டிக்கிட்டே இருப்பேன். கோல்டு பிளாக்கு இது எப்படி இங்கே வந்துச்சு? சரி உடப்போம் ஒன்று. சுற்றி சுற்றி இருக்குது. லாவா. நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு லாவாவில் விழுந்திருப்பேன். ஒன்று எல்லாத்தையும் போட்டு அடைக்கிறேன். கல் அடைச்சிக்கிட்டே இருக்கான் அவ்வளோதான். ஏன்னா எப்படி கோல்டு பிளாக் வந்துச்சு எனக்கும் தெரியலையே. இப்படி கோல்டு பிளாக் இருக்குமா? இந்த பேஸ்டினை சுற்றி சும்மா இங்கே உடச்சிக்கிட்டேனே கோல்டு பிளாக் இருக்குது. எப்படி வந்துச்சு எனக்கும் எதுவும் தெரியல. கோல்டு பிளாக் எப்படி இங்கே வரும்? எனக்கு எதுவும் தெரியல. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ வேர்ல்டு அவுட் லெஃப்ட் ஆகிட்டேன் கேட்டதுக்கு, ப்ரோ நான் இங்கே ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இங்கே மேலே ஒன்று பண்ணிட்டு தான் இப்போ நான் எனக்கு நெட்ஒர்க் சர்வரில் லேக் ஆகிடுச்சு, இப்போ நான் மேலே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், போய் இப்போ நீ பாரு ப்ரோன்னு சொன்னார். என்ன ப்ரோ அப்படி பண்ணியிருக்கேன்னு போய் பாரு ப்ரோன்னு அவரும் சொல்கிறாரு. நானும் போய் பார்க்குறதுக்கு போகிறேன். இந்த மேலே கல் இடிக்குது, அங்கே ஒரு மாதிரி ஏதாவது ஓட்ட மாதிரி போட்டு வச்சுருப்பேன் ப்ரோ, அதை போய் மறக்காமல் பாரு ப்ரோன்னு சொல்லுவார். சரி இருங்க நானும் போய் பார்க்குறேன்னு சொன்னேன். போய் பார்க்குறதுக்கு நானும் என்ன போகிறப்ப கோல்டு எடுத்துக்க ப்ரோன்னு சொன்னார். கோல்டா? அப்போ எதுக்கு ப்ரோ நீ போனோன்னு உனக்கே புரியும் ப்ரோன்னு சொன்னார். சரி நானும் இதை உடைக்கிறதுக்கு உடச்சிட்டு போய் பார்ப்பேன். பார்த்தா அவர் என்னது இப்போ யாரை பிடிச்சி வச்சுருப்பாரு பாருங்க, அந்த பிகிலின் புருட்டுங்க, அவனுங்களை உள்ளே பிடிச்சி வச்சு ரெடியாக வச்சுருப்பார். போட்டு ட்ரேட் பண்ணுறக்கு ஆல்ரெடி போட்டு ட்ரேட் பண்ணி வச்சுருக்கார் ஓரப்பட்ட இது. இப்போ எங்கே நான் உள்ளே விழுந்துட்டேன் கொஞ்சம் லூட்டு கிடைக்கிறதுக்கு. ஊறப்பட்ட லூட்டு 1 2 கணக்கே சொல்ல முடியல. இதில் நிறைய லூட்டு என்னது தேவைப்படுற லூட்டும் இருக்குது, தேவைப்படாத லூட்டும் இருக்குது. எதை எத்திக்கு போகிறோன்னு சோல் ஸ்பீடு நல்ல வேலை ஒரு புக்கு கிடச்சிருச்சு. புக்கு இருக்கட்டும் நல்ல வேலை யூஸ் ஆகும். இந்த மேக்மா பிளாக்லாம் தேவையில்லை, தூக்கி போடு. போஷனு சரி வச்சுக்குவோம், போஷன் இதுக்காக யூஸ் ஆகும். இந்த நெதருக்கு வரும்போது யூஸ் ஆகிக்கும். பிக்லியன்ட்டை போட்டு பேசாமல் ட்ரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் போல். அவனுங்களே பிடிச்சி வச்சுக்கணும். ஆரோஸ் நிறையா இருக்குது இந்த இதில். இப்போ இந்த அப்சீடியன் கிடச்சிச்சு, இந்த அப்சீடியன் வச்சு இங்கேருந்தே போட்டு கிளியர் பண்ணி வீட்டுக்கு போயிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நானும் வீடியோ போட்டு முடிச்சுக்கிறேன். இங்கேருந்து இப்போ இங்கேருந்து போர்ட்டல் போட்டு க்ரியேட் பண்ணி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அவர்கிட்ட நானும் சொல்லுவேன், ப்ரோ இங்கேருந்து அவ்வளோதான் ப்ரோ கிளம்ப போகிறேன்னு. ஏன்னா முடியலை ப்ரோ, நம்ம இங்கே லூட் அடித்தது போதும், இதோட நானும் போய்ட்டு நம்ம வேர்ல்டுக்கு போய்ட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். என்ன ப்ரோ அதுக்குள்ளேயுமான்னு கேட்பார். ப்ரோ ஆமாம் ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, ஏன்னா கடுப்பாகுது, பேஸ்டினை தேடி கடுப்பாகுது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த பார்ட்டில் வேறு எதாவது பண்ணிக்க ப்ரோன்னு சொல்லுவேன். சரி ஓகே ப்ரோன்னு அவரும் சொல்லிடுவார். ஆனால் எனக்கு சப்போர்ட் அவர் பண்ணுறாரு, எனக்கு அவர் மாதிரி போதும். அதே மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா வாங்க கைஸ் நம்ம எல்லாம் ப்ளே பண்ணுவோம். நானும் மறக்காமல் என்ன கூப்பிட்றேன். இப்போ இதில் ஃபயர் சார்ஜ் தேவைப்படுதே. ஆமாம் நான் இவங்க ட்ரேட் பண்ணி வச்சுருந்ததில் அவர் என்ன ஃபயர் சார்ஜ் இருக்குது ப்ரோ எடுத்துக்க போகிறேன்னு சொன்னார். நானும் சரி எடுக்கிறதுக்கு நானும் போவேன். இவங்க வேறு இருக்காங்க சைடில், இதை உடச்சிக்கிட்டு போயிட்டு டக்குன்னு பிளாக் வைக்கணும். முதல்ல தப்பிச்சு வந்துட்டேன், இப்போ என்ன வர முடியுதான்னு இப்போ அவர் உடச்சி விடுவார். ப்ரோ வா ப்ரோன்னு சொல்லிட்டு நான் எங்கே ப்ரோ மூஞ்சி எடு ப்ரோனா, ஐயோ வருவாங்க ப்ரோ தள்ளி விட்டுறா ப்ரோ, நான் கஷ்டப்பட்டு பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லுவார். சரி ப்ரோ 3 பேர் எஸ்கேப் பண்ணிட்டாங்க, ஐயோ பிளாக் வச்சாய் அடிச்சிட்டாங்க. அவர் சொல்லுவார், ஏன் ப்ரோ உனக்கு இந்த வேலை, இப்படி கீழே நிற்கலே ப்ரோ. அவர் வைவார் என்னை பிடிச்சி, ப்ரோ நான் கஷ்டப்பட்டு 3 பேர்த்த பிடிச்சா நீ அசால்ட்டாக 3 பேர்த்தையும் ரிமூவ் நான் எடுத்து விட்டியே ப்ரோன்னு. சரி ப்ரோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அடப்போ ப்ரோ இப்படி பண்ணிட்டியே ப்ரோன்னு அவர் சரி என்னை வஞ்சிக்கிட்டு இருப்பார். அட இரு ப்ரோ இவங்க போனால் என்ன 3 பேர்னா 6 பேராக வரப்போ அடுத்துன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நீ மேலே வா ப்ரோ நம்ம பற்ற வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோன்னு சொல்லிட்டாரு. சரி நானும் பற்ற வைக்கிறதுக்கு நானும் மேலே ஏறுவேன். இவங்க எல்லாம் கண்டுக்காமல் விருன்னு இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு என்னது பாத்தை போட்டு வந்தாச்சு. அந்த ஃபயர் சார்ஜ் எடுத்து பற்ற வைக்கிறது தான் வேலை. அவ்வளோதான், நம்ம முடிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இதுக்கு மேலாம் எதுவும் போட முடியாது. வந்தோம் ஃபயர் சார்ஜ் வச்சு பற்ற வச்சோம், அவ்வளோதான் கிளம்பி போகிறேன். இதை இங்கே தூக்கி வச்சு விட்டு கிளம்புவோம். அவ்வளோதாங்க. நானும் இப்போ வேர்ல்டுக்கு போய்ட்டு முடிச்சிடுறேன், வேறு எதுவும் இல்லை. ஆமாம் ஏன்னா எதுவும் அவ்வளோ லூட் அடிக்கிற மாதிரி கிடைக்கல, கொஞ்சம் கிடச்சிச்சு ஒருபடியாக கொஞ்சம் புக்கு அதெல்லாம். எங்கே கொண்டு நிறுத்திருக்காங்க மோஜங்கு, எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? மோஜங்கு தலையணுங்களா எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? தண்ணிடா, அட பண்ணிடா, தண்ணி நிலையில் கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்காங்க லூசு மோஜங்.
அது சொல்லுவா ப்ரோ என்ன ப்ரோ உங்கனே நம்பி வந்ததுக்கு தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருக்கே ப்ரோன்னு. அட நான் மட்டும் என்ன ப்ரோ இங்கே வரும்னு நினச்சேன், அவங்களாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு. அப்போ இரு ப்ரோ நான் நல்ல வேலை சேஃப்டிக்கு அங்கே உட்டை உடச்சி வச்சிருந்தேன், உட்டை வச்சு பிளாங்க் க்ரியேட் பண்ணி இருங்க கீழேருந்து ஒரு பார்த்து போட்டுக்கிட்டே வரேன், அதுலேருந்து ஏறிடுவோம் இப்படியான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே ப்ரோ அந்த மாதிரியா நீ பண்ணு ப்ரோன்னு சொல்லிட்டேன். அவர் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. நானும் சரி சைடில் ஏதாச்சும் திச்சு பார்க்குறேன், இருட்ட வேற போகுது, என்ன ஆக போகிறோமோன்னு. அவர் என்ன பண்ணுறது ஒரு ஐடியாலாம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் கைஸ், நான் இதோட முடிச்சிடுறேன். அவர் பார்த்து போட்டு எனக்கு ரெடி பண்ணி கீழே நாங்கள் மேலே வந்து நின்ட்டோம் போர்ட்டல்கிட்ட. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அது வரைக்கும் சொல்ல மாட்டேன், இந்த அடுத்த கண்டினியூவாக வீடியோ ஒரு மாதிரி பார்த்துக்கிறேன், இல்லைனா ஒன் டே கழிச்சு கூட போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் யாரும் கழுவி விற்றாங்க. அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் ரொம்ப பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்து என்ன பாட்டு போடுறேன்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. யாராவது என் கூட சேர்ந்து விளையாடுறீங்கனாலும் விளையாட வாங்க, நானும் என்னது ரெடியாக தான் இருக்கேன். என்ன இதுக்கு அடுத்து டெய்லி வருமானு டவுட்டு தான். செமஸ்டர் வரப்போகுது, ஒரு நாள் விட்டு கழிச்சு தான் வரும். ஸோ இது வரைக்கும் என்னது நான் ஒன் டே கழிச்சு ஆனால் நான் வந்துடுவேன் கன்ஃபார்மாக, விளையாடுறதுக்கு வீடியோஸ் போட்டுருவேன். ஆனால் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க கைஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் 100 அடிச்சிட்டேன்னா லைவ் போட ஆரம்பிச்சிடுவேன். நான் எனக்கு 100 மட்டும் ரீச் பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்ப்போம்.